மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஊர் ஒன்று கூடினா தான் தேர் இழுக்க முடியும். நாம் தமிழர் கட்சி உலகத் தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை. நாம் தமிழர் கட்சியை அரியணை ஏற்றணும்னா உலகத் தமிழர்கள் ஒன்று கூடுவது மிக அவசியம். உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் இதை இலக்காக வைத்து பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக நம் இனச்சொந்தங்களை ஒன்றிணைத்துக்கிட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலியா நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் சிட்னி மாநகரத்தில் வருகிற பிப்ரவரி 8ஆம் தேதி மிகப்பெரிய மொய் விருந்தை ஒன்று தயார் பண்ணுறாங்க. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர்கள் சிட்னி மாநகரத்தில் இருந்தாங்கன்னா தயவு செய்து போய் இந்த விருந்தில் கலந்துக்க சொல்லுங்கள். வருகிற பிப்ரவரி 8ஆம் தேதி சிட்னி மாநகரத்தில் வென்ட்வொர்த்வில் அப்படிங்கிற இடத்துல ரெட்கம் ஃபங்க்ஷன் சென்டர், இங்கே தான் இந்த நிகழ்வு நடக்குது. தலைவாழை விருந்து, சைவம் அசைவம் இரண்டுமே பரிமாறப்படுது. இந்த பேனரில் இருக்கக்கூடிய QR கோடில் நீங்கள் முன்பதிவு கூட செஞ்சுக்கலாம். இந்த காணொலியின் இறுதியில் இந்த பேனரை உங்களுக்கு நான் பெருசாக போடுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் முன்பதிவு செய்யுங்க. விருந்தில் கலந்துக்குங்க, வயறார சாப்பிடுங்க, மனதார வாழ்த்திட்டு வாங்க. சிறுதுளி பெருவெள்ளம். நாம பன்னாட்டு செயற்களத்தின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை சந்தித்து பேசிட்டு வரோம். அவங்க களத்தில் எவ்வளவு நெருக்கடியில் எவ்வளவு தியாகங்களை செய்து அவங்க பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். எந்த அளவு பொருளாதார நெருக்கடியில் இந்த களத்தில் வேலை செஞ்சு 8.22 வாக்கு விழுக்காடு எடுத்து அந்த தேரை இழுத்து கோவில் தெரு முனை வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அங்கிருந்து இழுத்து தலைவாசலுக்குள்ளே கொண்டு போக வேண்டிய கடமை உலக தமிழர்கள்ட்ட இருக்கு. உங்கள் பொன்னான பாதங்களை வணங்கி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளில் நம்மளால் எவ்வளவு பங்களிப்புகளை கொடுக்க முடியுமோ அந்த பங்களிப்புகளை கொடுத்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஒரு சிறு உதவியாக நாம் இருக்கலாம். இது நமக்கு நன்மை தான் பயக்கும். நாம் தமிழர் கட்சியில் களத்தில் நிற்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மிகவும் எளிமையான பின்புலத்திலிருந்து வர்றவங்க. களத்தில் எவ்வளவு பொருளாதார நெருக்கடியோட அவங்க அன்றாடம் நம்ம கட்சியை வளர்க்குறதுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஓட்டுகளை பெறுறதுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கும் போது கண்ணிலிருந்து கண்ணீர் இல்லை, ரத்தம் தான் கசியுது. களத்தில் கடும் உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு நம்ம ஒரு சிறு உதவியாக இருக்கணும்னா இந்த மாதிரி நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம். இந்த நிகழ்வுகளை கலந்துக்க முடியாதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் உங்கள் உணர்வுகளை பங்களிங்க. உங்கள் பொன்னான பாதங்களை வணங்கி கேட்டுக்கிறேன். ஏன் இந்த அளவுக்கு தாழ்மையாக உங்கள்கிட்ட இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அப்படின்னா, வேட்பாளர்கள்ட்ட நேரடியாக பேசும்போது அவங்களோட கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அவங்க குடும்பத்தினரை விட்டு, அவங்க குழந்தைகளை விட்டு நாம் தமிழர் கட்சி கொள்கைக்காக உலகத் தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அரியணை ஏற்றணுங்கிறதுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்து களத்தில் நிற்கிறாங்கன்றதை நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அவங்க களத்தில் செய்யக்கூடிய வேலைகள்லாம் கேட்கும்போது இதை கூட செய்யலைன்னா எப்படி அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம மனசில் வரும். மறுபடியும் தாழ்மையான வேண்டுகோள், இந்த மொதல் காமெண்ட்டில் ஒரு லிங்க் போடுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு லிங்க் போடுறேன். அங்கே போய் உங்கள் உணர்வுகளை பங்களிக்கலாம். சிட்னியில் வரக்கூடிய பிப்ரவரி 8ஆம் தேதி இந்த மொய் விருந்தில் போய் கலந்துக்குங்க. ஒன்று கூடி விருந்து சாப்பிட்டு விட்டு நாம் தமிழர் கட்சி எப்படி அரியணை ஏற்றலாங்கிற ஆலோசனையும் நடத்திட்டு அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போங்க. உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு இந்த டெக்சஸ் அருணோட தாழ்மையான வேண்டுகோள். வாழ்க தமிழுடன்.